पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 18th சாப்டர் 18வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம். இந்த மோக்ஷ சந்நியாச யோகத்தில் எப்பவுமே நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும். தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு. வேதம் சொல்லுது என்ன அப்படின்னா, தியாகத்தினால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். தியாகம்ன்றது என்னன்னா, தானை பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்றது தான் தியாகம். இதுல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. வெளியில பார்த்தீங்கன்னா மமகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய தேகத்தோட சம்பந்தமான விஷயங்கள். இதில் பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிறத தியாகம் பண்ணுறது, உள்ளே இருக்கிறத தியாகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் சொரூப பிரதிஷ்டா அப்படின்றது உண்டாகும். தான் தானா நிற்கிறது, தான் தான் மோட்ச சொரூபம். இந்த விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், அர்ஜுனன் மூலமாக 2 கேள்விகளை கேட்குறார். முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா, சந்நியாசம் அப்படின்னாலும் தியாகம் அப்படின்ற சப்தம், இந்த 2 சப்தமும் நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இதை 2த்தையும் தனித்தனியாக எனக்கு பிரித்து சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணார், 2, 3ல் பார்த்தீங்கன்னா 4 பட்சங்களை பார்த்தீங்கன்னா சொன்னார். சில பேர் சொல்கிறாங்க காமிய கர்மங்களை தியாகம் பண்ணுறது தான் சந்நியாசம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, முதல் பட்சம். 2வது பட்சம் பார்த்தீங்கன்னா எல்லா கர்ம பலன்களையும் தியாகம் செய்தல் தான் பார்த்தீங்கன்னா சந்நியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காமிய கர்ம பல தியாகம், 2வது சர்வ கர்ம பல தியாகம். அப்புறம் 3வது பட்சம் பார்த்தீங்கன்னா இல்ல கர்மமே தோஷம், கர்மமே தோஷம் அது. ஏன்னா கர்மனா பத்தியத்தை ஜந்துகுன்னு சொல்றாங்க. கர்மத்தினால்தான் நம்ம பந்தப்படுறோம். கர்மத்தையே எல்லா கர்மங்களையும் விட்டுறது தான் பார்த்தீங்கன்னா சந்நியாசம் அப்படின்னு 3வது பட்சம். 4வது பட்சம் பார்த்தீங்கன்னா இல்லை யஜ்யம் தானம் தபஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே வேண்டும், அதை தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு 4வது பட்சம். மொத்தம் 4 பட்சங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எதுவுமே பார்த்தீங்கன்னா
பின்னாடி தான் சொல்ல போறேன். இந்த 4 பட்சங்களை சொல்லிட்டு 4வது ஸ்லோகத்துல என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் சுருணுமே தத்தர தியாகே பரத சத்தமா. அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருந்து இந்த தியாகம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தத்தை யூஸ் பண்றாரு. சந்நியாசம், தியாகம். இந்த ஆக்சுவலா இந்த 2 சப்தத்துக்குமே அர்த்தம் என்னன்னா தியாகம் தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தப்பா புரிஞ்சிருக்கா. 2 சப்தம் இருக்கே அப்படின்னு. 2 சப்தமும் ஒரே அர்த்தம் தான். சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் அதுக்கு அர்த்தம் தியாகம் தான். அந்த தியாகத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னிடமிருந்து நிச்சயமாக நீ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிந்து கொள். அந்த தியாகம் எப்படிப்பட்டது அப்படின்னா 3 விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் சம்பவிக்கிறது. சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு தியாகமானது 3 விதம். அப்ப சந்நியாசம்ன்றத தூக்கி ஓரமா வச்சிருங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. சந்நியாசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கொடுக்குறது அப்படின்னு ஒரு கொஞ்சம் அப்பர் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சந்நியாசத்தை ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிறதுன்றது ஒரு ஸ்வீகாரம் ஆகிப்போச்சு. வாஸ்தவத்தில் சந்நியாசம்ன்றது அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா தியாகம், வேற எதுவுமே இல்லை. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிருஷ்ண பரமாத்மா தியாகம்ன்ற சப்தத்துல இருந்தே ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். 3 விதமான தியாகம் சம்பவிக்குது. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பட்சத்தை வந்து சொல்றதுக்காக நேத்து கிளாஸ்ல 5வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 5வது ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த பட்சம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யதான தபக்கர்மன தியாஜ்யம் காரியமேவ தத்து யஜ்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம் அப்படின்னு ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்துல இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது ஸ்லோகத்தோட 2வது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ற ஆச்சாரியார். 3வது ஸ்லோகத்துல 2வது லைன் இருக்கு, யஜ்ஞம் தானம் தபக்கர்ம ந தியாஜமிதி சாப்பரே அப்படின்னு இருக்கு. சில பேர் சொல்றாங்க யஜ்ஞம் தானம் தபச தியாகமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட்சம் இருக்குல்ல, அந்த பட்சத்தை ஆச்சாரியார் இங்க ஸ்வீகாரம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம்? டிக் பண்ணிங்க. எதை டிக் பண்ணணும்? 4வது பட்சமா இருக்கிறத டிக் பண்ணிக்கிறது, அது நமக்கு ஸ்வீகாரம். இந்த ஏன் யஜ்ஞம் தானம் தபச பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற ந தியாஜ்யம் காரியமேவ தத்து, கண்டிப்பா தியாகம் பண்ணவே கூடாது, அதை செய்தே ஆக வேண்டும். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் சொணங்கிட்டோம். ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணாம என்ன பண்ணிட்டோம், எனக்கு புத்தி போதும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நின்றுட்டோம். நிறைய பேர் நான் 25 வருஷத்துல பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இறங்கி காரியம் பண்ணாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒதுங்கி இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆரம்பத்துல ஒதுங்க கூடாது, அது வந்து கடைசியில தான் ஒதுங்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனநம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், உள்ளுக்குள்ளார நேத்தி பண்றதுக்கான சாமர்த்தியம் உண்டாகிற வரைக்கும், நம்ம வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பண்ணக்கூடியதா சேவையா பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்றோம், சேஃபா ஒரு ஜோன்ல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், நான் எதுலையும் பட்டுக்கிறது இல்லை அப்படின்றோம். பட்டுக்காம இருந்தீங்கன்னா உங்களோட அழுக்கு போகவே போகாது. அதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார், யஜ்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். இந்த யஜ்யம் தானம் தபஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை பவித்திரம் செய்யக்கூடியவை, சுத்தப்படுத்தக்கூடியவை. எங்க சுத்தப்படுத்தக்கூடியது? நம்ம மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெல்லுங்க பார்க்கலாம், நான்ல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 செகண்ட் நம்மளால நிக்க முடியல. இந்த மனசு இமீடியட்டா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுது. எந்த தாட் ப்ராசஸா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸிக்கிட்டு நிக்கிறதுக்கு காரணம் காமக்ரோதம் தான். அப்ப வந்து வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிശ്ചல தத்துவத்துல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யஜ்யதான தபசு மூலமா நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணிதான் ஆகணும். 3 செகண்ட் நம்மளால நிக்க முடியல, நான்ல வித்தவுட் தாட்ல நிக்க முடியல அப்படின்னா அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த கரணத்துல இன்னும் சுத்தி பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நல்லா நிச்சயமா புரிஞ்சுங்க, என்னன்னா நிஷ்காமிய கர்மம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு ஆத்ம ஞான நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனமா இருக்கிறது. யாருக்காவது ஆத்ம ஞான நிஷ்டை வேணும், இல்ல சாமி எனக்கு படிச்சா புரிஞ்சா போதும் சாமி, அப்ப கர்மயோகமே தேவையில்லை, தூக்கி ஓரமா போட்டுருங்க. பக்தி யோகம் தேவையில்லை, ஈஸ்வரன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். எப்போ அப்படின்னா புரிஞ்சா போதும் அப்படின்னா. எப்ப எனக்கு அனுபூதி ஞானம் வேணும், நானா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சர்வ ஜீவராசிகள்லேயே நான் தான் இருக்கேன், எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கிறது,
இருக்கிறது பிரம்ம தத்துவம் மட்டும்தான், அந்த பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு அனுபூதி உண்டாகணும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த நிஷ்காமிய கர்மயோகம் கண்டிப்பா தேவைப்படுது. இதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் வந்து ஆரம்பிக்குது. 5வது ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஏதான் யபிது கர்மாணி ஏதான் யபிது கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம் நிச்சிதம் மதமுத்தமம் ஏதான் யபிது கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். கன்ஃபார்ம் பண்ற. ஏதானி அபிது கர்மாணி, தூன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஆனால்னா என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்துல யஜ்ஞம் தானம் தபஸ தியாகம் பண்ணக்கூடாது, அவைகள் கண்டிப்பா அனுஷ்டானம் பண்ணணும், அவைகள் என்ன பண்ணும்? மனிதர்களை சுத்தப்படுத்தும்னு சொல்லியாச்சு. இந்த ஊர் உலகத்துல யஜ்ய தானம் தபஸ் நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடங்கள்லையும் யஜ்யம் போயிட்டே இருக்கு. திருவண்ணாமலைக்கு மாதிரி வந்தீங்கன்னா காஷி மாதிரி க்ஷேத்திரம், ரிஷிகேஷ், ஹரித்வார், மதுரா, பிருந்தாவன், அயோத்தியா, ராமேஸ்வரம், எங்கெங்கெல்லாம் புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஏதோ தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லையும். அது நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்க அப்படின்னா தான தர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதேஷ்டம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சுத்திகரணம் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? அதுதான் இங்க சொல்றார். தூன்றதுக்கு அர்த்தம் இதர வியாவிருத்தி. இதுக்கு அந்நியமா இந்த கர்மங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏதானி அபி கர்மாணி, இந்த கர்மங்களை, எந்த கர்மங்கள்? யஜ்ஞம் தானம் தபசு, இந்த 3 கர்மங்களையும் சங்கம் தியக்துவா, சங்கம் என்ன அர்த்தம்? பற்றுதலை விட்டுட்டு. பற்றுதலை விட்டுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்றேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக்கும், நான் தர்மம் பண்றேன், நான் யஜ்யம் பண்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தோட பண்றது இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா தாச பாவனையில வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் பெரிய ஆள், நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அபிமானத்தை விட்டுட்டு, அதான் பற்றுதலை விட்டு அப்படின்னு அர்த்தம். சங்கத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பலானிச்ச தெக்துவா, பலானிச்ச தெக்துவா அப்படின்னா இந்த ஈஸ்வரனுக்காக நான் பண்ற இந்த கர்மங்களோட பலன்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், இது எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அப்படின்ற புத்தியோட. அப்ப 2 விஷயம் இருக்கு. பற்றுதலை விட்டுட்டு, சங்கத்தை விட்டுட்டு, அபிமானத்தை விட்டுட்டு, நான் பண்றேன்ற அபிமானத்தை விட்டுட்டு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மம் ஈஸ்வரனுக்கான பூஜை, ஈஸ்வரனை பிரீத்தி பண்றதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு பலனையும் தியாகம் செய்து விட்டு. அப்ப என்ன புத்தி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு புத்தி இருக்கணும். கர்த்தவ்யானீதிமே பார்த்த, இது என்னுடைய கர்த்தவியம், இது எனக்கு செய்யத்தக்கது. பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகத்துல நிறைய பேருக்கு அந்த சான்ஸே கொடுக்கல. மகா தரித்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கு. ஐயோ, ஒரு ரூபாய்க்கு காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல தனம் கொடுத்துருக்கார். அப்ப அந்த தனத்தை நான் என்ன பண்ணணும்? நல்லா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதுக்காக தான் எனக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் நல்லா இருக்கு. அப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சேவை பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துருக்கார். எனக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கார். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் எனக்கு எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா வெல்த் கொடுக்கறதா இருக்கட்டும், ஹெல்த் கொடுக்கறதா இருக்கட்டும், என்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாக இருக்கட்டும், எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்காகத்தான் பகவான் எனக்கு கொடுத்துருக்கார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு இல்லை. நான் என்ன பண்ணணும்? ஈல்டு எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஈல்டு வந்து பகவான் மட்டும்தான் எனக்கு ஈல்டா இருக்கணும் அப்படின்னு. இது எனக்கு கர்த்தவியம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து தாசனா படைச்சிருக்கார். நான் வந்து அடியானா இருக்கேன். சுவாமிக்கு நான் அடியான். அதனால நான் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவா இருந்துக்கிட்டு இது எனக்கு டியூட்டி அப்படின்னு யார் பண்றானோ கர்த்தவியானி இது எனக்கு டியூட்டி.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. மனசில் வச்சுங்க, தாசபாவனை இருக்கணும். நான் அடியானா இருந்துக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு, அடியாரா இருந்துக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் மேலே இச்சையே வராது. நான் ஒரு சேவகன், பகவானுக்கு சேவகன் அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த கர்மங்களை பண்றாங்களோ மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம், இதுதான் என்னுடைய உத்தமமான அபிப்பிராயம், எனக்கு இதுதான் உத்தமமான அபிப்பிராயம். மனசுல நல்லா வச்சுங்க. அப்ப எப்ப சுத்திகரணம் நடக்கும் அப்படின்னா மந்திரம் சொல்லுது, பிருகதாரண்ய மந்திரம். ஏத்தம் வை வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. யஜ்யம் தானம் தமேதம் வேதானு வச்சனேன. முமுட்சுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யஜ்யம் தானம் தபசுன்ற 3 கர்மங்களை செய்கிறார்கள். எப்படி அப்படின்னா அநாசகேன, ஆசையில்லாமல். அப்ப ஆசையில்லாமல் பண்ணுனா சுத்திகரணம் நடந்துரும், மனசு சாந்தமாயிடும். மனசு சாந்தமாக நம்ம பகவானுக்கு பக்கத்துல போறோம். நம்ம சொரூபத்துல நிக்கிறதுக்கு, பகவானோட சொரூபத்துல நிக்கிறதுக்கு சஞ்சலம் இல்லாம நிக்க முடியும். அப்படி இல்லாம நீங்க எவ்வளோ யஜ்யதான தபஸ்க்கு வந்து பண்ணிக்கங்க, காமத்தோட பண்ணணும் அப்படின்னா அந்த காமத்தோடு பண்றது என்ன பண்ணும், புண்ணியத்தை கொடுத்துரும். உங்களுக்கு புண்ணியம் வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் வேணுமா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி. இந்த உலகத்துல இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க போனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய கருமாக்கள் நிறைய நடக்குது. எல்லா யஜ்யம் தானம் தபஸெல்லாம் நடக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா காமிய சங்கல்பங்கள் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமிய சங்கல்பங்கள் இருக்கு. அந்த காமிய சங்கல்பங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா யார் பின்னாடி ஒர்க் பண்றா அப்படின்னா ஜோசியர்கள் தான், வேற என்ன. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஜோசியர்கள் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணனா இது கிடைக்கும், இது பண்ணனா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமிய கர்மம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பிராயஷ்சித்த கர்மம். இந்த 2 கர்மமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. நாங்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் பிக்ஷை வாங்குறதுக்கு பயமா இருக்கு. வெளியில வந்து யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா, சாமி வாங்க சாமி இன்னைக்கு ஸ்ராத்தம், எனக்கு போச்சனை சாப்பிடணும், உன்னோட ஸ்ராத்தத்துக்கு நான் எது சாப்பிடணும், நான் வரமாட்டேன். என்ன சாமி நீங்களும் வரமாட்டீங்களா? ஆமாம், நீங்கள் ஸ்ரார்த்த சாப்பாடு கொடுப்பீங்க, அதுக்கு உட்காந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயத்ரி பண்ணிட்டு இருக்கணும். அது வந்து இது பண்ணுற நாசம் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கர்மா நம்ம ஸ்வீகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றதெல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் தட்சணை கொடுக்குறீங்களே, இந்த தட்சணையை வந்து நான் மொத்தத்தையும் நான் அனுபவிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நான் உட்காந்து பாடம் நடத்த முடியாது, எனக்குள்ள வர காமம் வந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மினிமம், எவ்வளோ மினிமம் உங்கள்கிட்ட இருந்து நான் என்னோட இதாக எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்துக்கிறது. மீதி எல்லாத்தையும் ரீடைரக்ட் தான் பண்ணணும். கொஞ்சம் கூட வந்து பிரதிகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா போச்சு, ஜீவனம் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்பக்கம் இருக்கிற இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமம் இருக்கவே கூடாது. நம்ம பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாக இருக்கணும், கொடுக்கறது அதிகமாக இருக்கணும் ஒரு முமுட்சுவோடது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கர்மம் பண்ணினாலும் நிஷ்காமம் 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 பண்ணணும். காமம் பட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய இருக்குங்க, புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணிய கர்மா என்ன பண்ணும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, எங்கே போனீங்கன்னாலும் ஒன்று பிராயஷ்சித்தமாக இருக்கும், உங்களோட பாப்பம் நாசமாகணும், இந்த புண்ணிய கர்மத்தை பண்ணுங்க உங்களுக்கு இது உத்தாரணமாகும் அப்படின்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இன்னொன்று ஆசைப்பட்டு பண்ணுறது. அப்போ இந்த 2 கர்மங்களையும் முமுட்சு என்ன பண்ணணும் அப்படின்னா தியாகம் பண்ணிட்டு வெறும் கர்த்தவியம் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும். அதுக்கு பேர் தான் வந்து யஜ்ஞமா பண்றது அப்படின்னு 3:9 நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா? 3:9 பார்த்தோம். யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்மபந்தனா. யஜ்யத்துக்கு அந்நியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்றீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களை பந்தப்படுத்தக்கூடியது. ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3:9 சொல்றார். ததர்த்தம் அப்படின்னா யஜ்யத்துக்காகவே கர்மத்தை பண்றது. யஜ்யம்னா என்ன அர்த்தம்? பூஜையா, சுவாமிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையா பண்றேன், எனக்கு எதுவுமே வேணாம், சுவாமி தான் வேணும், சுவாமியோட அனுகிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். வேற எந்த எண்ணமும் வச்சுக்காம சுவாமிக்கு ஆராதனையா பண்றது. அப்படி பண்றதுனால முக்த சங்க சமாச்சார பட்டுதலை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்களை செய்வாயாக. அப்ப என்ன பண்ணணும்? கர்மம் பண்ணணும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டியா பண்ணணும். வேற எந்த பின்பக்கம் எந்த இன்டென்ஷனும் வச்சுக்க கூடாது.
அப்படிதான் பண்ண வேண்டும். அதுதான் யஜ்ஞம் ஆயிடுது. அப்படி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா லோகோயம் கர்ம பந்தனக, பந்தத்துக்கு தான் ஆவீங்க. அப்ப என்ன ஆகும்? நிறைய பேர் பண்றோம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம், யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. புண்ணியத்துக்காக பண்ணாதீங்க ஜி. ஒரு 50 வயசுக்கு மேல என்ன பண்ணணும்? 50 வயசு வரைக்கும் பக்குவம் இல்லாம நம்ம நிறைய பண்ணுவோம், நிறைய கேட்போம், எல்லாம் பண்ணணும். எனக்கு குழந்தைங்க இருக்கும், எல்லாத்துக்கும் உதாரணமாகணும், நம்ம ஏதாவது கர்மா பண்ணிட்டு இருப்போம். எனக்காக கேட்க மாட்டேன், என்னோட குழந்தைங்களுக்காக நான் கேட்பேன். அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வர 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 தெரிஞ்சிடும், யாரும் யாருக்கும் நல்லதும் பண்ண முடியாது, கெட்டதும் பண்ண முடியாது. நாதத்தே கசிச்சித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி சந்தவா. பகவானுக்கு நம்ம பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்வீகாரம் பண்றது இல்லை. நம்ம பண்றமே பாலாபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்றோமே, அதை அவர் எடுத்துக்கிறதும் இல்லை. யாரோட பாப்பத்தையும் எடுக்கிறது இல்லை, யாரோட புண்ணியத்தையும் எடுக்கிறது இல்லை. நம்ம தான் அஜ்ஞானத்தினால மயங்கி போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அஜ்ஞானம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தனித்தனி ஜீவர்கள், எல்லாம் அவங்கவுங்க கர்மாவோட வராங்க. பக்கத்திலேயே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட பெயினையோ இன்னொரு சுகத்தையோ நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம 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 கர்மத்தை தான் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க கர்மத்தை தான் அனுபவிக்க முடியும். யாரும் யாரோடதையும் மாத்தி அமைக்கவே முடியாது. வெளியில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒழிய இன்னொருத்தரோட கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பகவான் மேல போட்டுட்டு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு கர்த்தவியம் அப்படின்ற டியூட்டி அப்படின்ற விஷயத்துல இருந்துகிட்டு கர்மத்தை செய்ய வேண்டும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஏதானி அபிது கர்மாணி. ஏதானி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப போயிட்டு இருக்கிற கர்மங்கள். போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? யஜ்ஞம், தானம், தபஸ். இந்த 3 கர்மங்களையும் என்ன பண்ணுது? பாவனானி முக்தானி. போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது இந்த 3 கர்மங்களும் பவித்திரம் செய்யக்கூடியவை, சுத்திகரணம் பண்ணக்கூடிய கர்மங்கள். அதனால என்ன பண்ணணும்? சங்கம். சங்கம்னா என்ன அர்த்தம்? சங்கம் தெக்துவான் இருக்கு. சங்கம்னா என்ன அர்த்தம்? ஆசக்திம் தேஷு தெக்துவா. அந்த கர்மங்களை பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலரை தூக்கி விட்டுக்காதீங்க. நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவுக்கு எப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பண்ண முடியும்? ஸ்லேவ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒன்றும் இல்லைங்கன்னு பண்றேன். நான் ஒரு பெரிய பிக் ஷாட் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு சிமெண்ட் கம்பெனி ஓனர். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், அவரும் வந்திருக்கார். சாமியார்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் சாமியார் அப்படின்னு வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் அவர் ஏதோ கிளர்க்கு மாதிரி அட்டெண்டர் மாதிரி பின்னாடி போய் நின்னார். நான் அவரை கூப்பிட்டு வந்துச்சு, வாங்க உள்ள வாங்க, ஃப்ரண்ட்டில் வாங்கன்றேன். அவர் பின்னாடி போய் நிற்கிறார். அது காரியம் நடக்கிறதெல்லாம் அவரோடது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண வேஷ்டி சட்டை கட்டியிருக்காரு. யாராவது பார்த்தாங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பில்லியனர்லாம் கூட யாருக்கும் தெரியவே தெரியாது, சாதாரணமாக நிற்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தன்னை முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னா அங்க பற்றுதல் இருக்குன்னு அர்த்தம். காரியம் தான் நடக்கணும் ஒழிய நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அங்க போக்கஸ் பண்ற காரியத்தை நம்ம பண்ணவே கூடாது. மற்றவங்கெல்லாம் நம்மளை கவனிக்கணும், மற்றவங்கெல்லாம் நம்மளை ஸ்துதி பண்ணணும் அப்படின்ற அபிமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? சங்கம் தெக்துவான்றதுக்கு அர்த்தம் ஆசக்தி. ஆசக்தினா என்ன அர்த்தம்? பற்றுதல். இந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அபிமானம் வைக்கிறேன் பாருங்க, நான் பெரிய தர்மகர்த்தா, நான் பெரிய தர்மவான் அப்படின்ற எண்ணத்தலாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? தேசி தெக்துவா பலானிச்ச தெக்துவா. பலன்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல போட்டுட்டு ஈஸ்வரனுக்கு என்ன இச்சையோ அது கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் தெக்துவா, அவற்றின் மீது இருக்கக்கூடிய பலன்ல இருக்கக்கூடிய ஆசைகளையும் விட்டுட்டு பரித்யஜ்ய கர்த்தவ்யானி இதி அனுஷ்டேயானி இதி. கர்த்தவ்யானின்னு என்ன அர்த்தம்? இது எனக்கு அனுஷ்டிக்கத்தக்கது, இது அவசியம் எனக்கு பண்ணத்தக்கது, இது என்னோட டியூட்டி, நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு இது யாரு பண்றாங்களோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மே மம நிச்சித மதம் உத்தமம், இதுதான் என்னுடைய உத்தமமான அபிப்பிராயம். அப்ப தியாகத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து சந்நியாசம்ன்ற போர்வேல ஏமாத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. ஒரு சன்னியாசின்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னா பலனை தியாகம் பண்ணவனா இருக்கணும். அப்ப நீங்க பலனை தியாகம் பண்ணும்போது கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டோ இல்ல வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டோ இதை பண்றதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காரு, நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கேரக்டர் இருக்கு, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இது வேணும் அது வேணும், நான் கர்மா பண்ணுவேன், கர்மத்துக்கு மேல எதையுமே கேட்க மாட்டேன். பகவான் என்ன கொடுக்குறாரோ அது பாட்டுக்கு பிராரப்த வசத்துல அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும்.
பிராரப்தத்துல எது நடந்தாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீகாரம், பகவானோட பிரசாதம் அப்படின்ற புத்தியில பண்றது. அப்ப பண்ற கர்மத்துல கர்த்தவியமா பண்றது. அப்ப சன்னியாசியும் பண்ண முடியும், ஒரு கிரகஸ்தரும் பண்ண முடியும், ஒரு வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தரும் பிரம்மச்சாரியும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விதத்துல பண்ண முடியும். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ. முன்னாடியே சொல்லிட்டார், எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் என்றும் அறிந்து கொள்வாயாக. பாலர்கள் தான், சின்ன குழந்தைங்க தான் சந்நியாசம் வேற யோகம் வேறன்னு பிரிச்சு சொல்லுவாங்க. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுத்திலையும் என்ன இருக்கு? கர்மப்பல தியாகம் இருக்கு. ரெண்டுத்தோட அச்சீவ்மெண்ட் என்னது? மனசோட சமநிலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசோட சமநிலைக்காகத்தான் தியாகம் செய்யப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் நிச்சயம் சுருணுமே தத்திர. இது எங்க இருக்கு அப்படின்னா 18:4 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? ஒரு பிரதிஜ்ஞா பண்ணியிருந்தார். பிரதிஜ்ஞா அப்படின்னா நான் இதை இதை சொல்ல போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது, தீர்மானமா சொல்றது, நான் இதை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டுக்கோ என்கிட்ட இருந்து அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல என்ன பண்ணார்? ஏ அர்ஜுனா, நிச்சயம் சுருணுமே தத்திர, என்னிடமிருந்து நிச்சயமான அர்த்தத்தை தெரிந்து கொள்வாயாக. தியாகம்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன், என்கிட்ட இருந்து நிச்சயமா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு, இது பிரதிஜ்ஞாய, இந்த விதமா பிரதிஜ்ஞா பண்ணிட்டு நான் சொல்ல போறேன்னு பாவனத்துவம் ச ஹேத்து முக்துவா 5வது ஸ்லோகத்துல இந்த 3 கர்மங்களும் சுத்திகரணம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதானி அபி கர்மாணி கர்த்தவ்யானி இது ஏத்தத்து 6வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? இதை எல்லாத்தையும் கர்த்தவியம்னு பண்ணணும். அப்ப 4லிருந்து 6 வரைக்கும் 3 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணிட்டார்? என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியாகத்தை பத்தி, 5வது ஸ்லோகத்துல வந்து 3 கர்மங்களை சுத்திகரணம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் 6வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவைகளை எல்லாத்தையும் கர்த்தவியம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு, இதுதான் என்னுடைய உத்தமமான மதம், அபிப்பிராயம் அப்படின்னு, இது பிரதிஜாதார்த்த உபசம்ஹார ஏவ. அவர் என்ன பண்ணார்? 4வது ஸ்லோகத்துல பிரதிஜா பண்ணினதை இந்த 6வது ஸ்லோகத்துல கம்ப்ளீட் பண்றார். அப்ப 3 ஸ்லோகங்கள் ஒரு பேக்கேஜ் ஆக்கிடணும், இது பண்ணிடணும். ந அபூர்வார்த்தம் வச்சனம் ஏதானி, சொல்லாததை வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லக்கூடியது இல்லை. ஏற்கனவே 4வது ஸ்லோகத்துல சொன்னதை இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். அபி இதி ஏதாடி அபி இதி பிரகிருத சன்னிகிருஷ்டார்த்த உபபத்தேகே. ஏதானி அப்படி கர்மானின்னு அர்த்தம், இந்த கர்மங்களை அப்படின்னு பக்கத்துல போன ஸ்லோகத்துல என்ன சொன்னோமோ அதை தான் நம்ம இங்க ஸ்வீகாரம் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியே ஆகணும், இந்த கர்மங்களை கர்த்தவியமா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றார், சாசங்கஸ்ய பலார்த்தினோ பந்தகேத்தவ. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தோடு சேர்ந்து, சாசங்கசிய அப்படின்னா யாரெல்லாம் பற்றுதல் வைக்கிறாங்களோ. எனக்கு ஒரு பற்றுதல், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் கலைஞ்சு போச்சு. மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சஞ்சலமாகி போச்சு. எப்பவுமே நடக்காது அது. எப்பவுமே சாந்தமா இருக்கிற மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரிமூவ் பண்ணவே முடியல. 1 மணி நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெயினா இருந்துச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற காமம்லாம் இல்லை. எனக்கு என்ன காமம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய சாதுக்களை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பாடம் எடுத்தேன். நல்ல உற்சாகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 12 மணிக்கு வந்தால் கூட வேதாந்தம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பின்னாடி என்ன ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, பெரிய இது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் யார் வந்தாலும் பாடம் படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு நல்ல சோர்ஸை கிரியேட் பண்ணணும். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அருணாச்சலா அப்படின்னு தான் இங்கே இருக்கு. ஞானம், இந்த பூமி வந்து ஞான பூமியான் திருவண்ணாமலை. ஆனால் நான் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்த விசாரமோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இங்கே. அப்போ நான் என்ன பண்ணேன், எப்போ இருந்துக்கு அப்படின்னா வேதாந்த விசாரம் எப்போ போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஈசானிய ஞான தேசிகர்னு ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கத்தில் இருந்தார். கைவல்ய நவநீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காலத்தில் கைவல்ய நவநீதம்லாம் பாடம் போயிட்டு இருந்துச்சு. 1940ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த விசாரமே இங்கே இல்லாமல் போச்சு.
அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈடுபாட்டோட ஒரு நல்ல சாதுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கணும் அப்படின்னா, யார் வந்தாலும் வேதாந்தம் படிக்கிற மாரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை தானே. அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் ஆசை தானே. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லா சாதுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டீச்சர்ஸ் இங்க கிரியேட் ஆயிட்டாங்கன்னா, வர சாதுக்களுக்கெல்லாம் பாடம் படிச்சு குடுப்பாங்க. நல்ல புஸ்தகங்கள் எல்லாத்தையும் பதிப்பிக்கணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தர்மம் நல்லா போகணும்னு ஆசை வச்சு நான் வந்து பண்ணேன். அதுல நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே அப்படித்தானே செய்குலி சேதாரம்னு ஒண்ணு நடக்குமே. ஒரு 4 பேர் தேறினாலாம், மீதி ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க? நாசமாயிடுவாங்க. வேற பக்கம் போய் கர்மா தானே அவங்கவங்க கர்மா. யுக தர்மம். இப்ப அது நான் ஆசை வச்சது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ! திருவண்ணாமலையில வந்து இன்னும் இந்நேரம் நல்லா இருந்திருக்குமே. இப்ப யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சு தூக்குறதுக்கு ஆள் இல்லாம இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நல்ல கர்மாவே வேதாந்தம் படிச்சு குடுக்குற கர்மாவே இருந்தாலும், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்ச ஆசை இருக்கு பார்த்தீங்களா? அது பெயின் குடுக்கும். அப்ப வந்து நீங்க தர்மத்து பக்கமா ஆசைப்பட்டு பண்ணுனாவே பெயின் வருது அப்படின்னா, நம்ம சுயநலமா நமக்கான கர்மத்துல ஒரு லாப நஷ்டத்தை எதிர்பார்த்து பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? நடக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சதுனால இப்ப என்ன பண்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால, இப்ப இந்த ஆரம்பத்துல இருந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வேதாந்த விசாரத்தை நான் எப்படி பண்றேன் அப்படின்னா, நல்ல மனசுல தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு பூஜை. எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு. இப்ப யாருக்காக படிச்சு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட யாராவது ஃபோன் பண்ணா, சுவாமி உங்களுக்கு ரொம்ப கருணை சுவாமி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவர், அது இது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நான் உங்களுக்காக யாருக்காகவும் பண்ணவே இல்லை. மனசுல நல்லா தீர்மானம் பண்ணீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? பெயின் கிடைக்கும். இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கு நீங்க எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் மட்டும்தான் கிடைக்கும். சோகமும் மோகமும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக நான் பண்றேன் அப்படின்னா, நான் அருணாச்சலேஸ்வரருக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலையில உட்கார்ந்துக்கிட்டு என்ன வந்தாலும் அருணாச்சலேஸ்வரருக்காகத்தான் நான் கர்மம் பண்றேன். எனக்குள்ளார அவர் அந்தர்யாமியா இருக்கார். அவர் என்னை இயக்குகின்றார். நான் இதை பண்றேன். யாருக்காகவும் இல்லை, பகவானுக்காக பண்றேன். பெயின் வருமா வராதா? பெயினே வராது. இப்ப சமீபத்துல ஒரு 3-4 வருஷமா 5 வருஷத்துக்கு மேல நாங்க பண்ணிட்டு இருக்க கர்மங்கள்ல இருந்து ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்க கர்மத்துல எனக்கு எந்த ஒரு மனசோட கஷ்டங்களோ எதுவுமே இல்லையே, பகவானுக்காக பண்றது. அப்ப தர்மமா இருந்தாலும் சுவாத்தியாயமா இருந்தாலும் எந்த கர்மாவா இருந்தாலும் பகவானுக்காக பண்ற அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா ஆகிவிடும். அதனால என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்றார், சாசங்கஸ்ய பலார்த்தினோ பந்தஹேத்துத்வாத். நீங்க பற்றுதலோட இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா, சாசங்கசியனா சங்கத்தோடு சேர்ந்து, பலார்த்தினோ பலன் மேல ஆசை வச்சு நம்ம எந்த கர்மம் பண்ணினாலும் பந்த ஹேத்துத்வ ஏத்தானி, எல்லாம் பந்தத்துக்கு ஹேத்தவா, இது எல்லாம் பந்தத்துக்கு காரணமாயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏத்தானி அப்படி கர்மாணி முமுக்ஷோஹோ, இந்த கர்மங்களையும் கூட முமுக்ஷு என்ன பண்ணணும்? இப்ப நான் ஞான யஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஞான யஜ்யம் பண்றேன்னா பலன் எதிர்பார்க்கலாமா? தெரியாது சாமி. 80 பேர் பாடம் 85 பேர் பாடம் படிச்சா அதுல அவங்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற முயற்சி புருஷார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் பலன் கொடுக்க போறார். இதுல நான் என்ன பண்ண முடியும்னா, என்னோட ரோலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர் ரோல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எவ்வளோ முக்கியமா நான் பண்ண முடியுமா அவ்வளோ நான் பண்ண முடியும். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் ஞானி ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நான் இது பண்ண நான் நொந்துருவேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கம் தான் எனக்கு கிடைச்சிடும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க கர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணணும். இப்ப என்னோட கர்மத்தை நான் என்ன பண்றேன்? நான் ஒரு முமுக்ஷுவா இருக்கிறதுனால இந்த இதுல எதுலையுமே பற்றுதல் வைக்காம நான் வந்து பண்ண முடியும். ஏன் அப்ப நான் பற்றுதல் வச்சா அது வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தக்கூடியது, பந்தஹேத்தவகமாயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷோஹோ, ஒரு முமுக்ஷுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தவ்யானீதி அப்பி. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஒரு சுவாமி நீங்க காலையில சாயந்தரம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்க, ஆமா நாய்க்கு என்ன வேலை இருக்கு? பெரியவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாயினும் கடையேன். எப்படி இருக்கு பாருங்க, நாய்க்கும் கீழே அப்படின்னு. பாத தூசி, நம்மெல்லாம் பகவானோட பாத தூசி தான்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருக்கணும் நம்ம மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரெடிட்டும் இல்லை நம்ம மனசுல வச்சுக்கணும். நாய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் மனசுல நினைச்சுக்கிறது நாயோட வேலை பப் பப் பப்னு இந்த இந்த தெருவுல இருந்து குலைச்சுக்கிட்டு அந்த எண்டு வரைக்கும் போகும். திரும்ப அங்கேருந்து இங்கே வரும். அது வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா குலைக்கிறது தான். ஏதாவது கிரெடிட் எடுக்க முடியுமா? நாய்க்கு வந்து என்ன கிரெடிட் எடுக்க முடியும் குலைக்கிறதுக்கு? ஏதாவது கொடுக்கலாமா? பட்டம் கொடுக்கலாமா? ஒரு அவார்டு ஏதாவது கொடுக்கலாமா நாய்க்கு? அப்படின்னா நாய் குலைக்கிறது அதோட வேலை. அப்போ அது அதே மாதிரி ஒரு சன்னியாசிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஞானத்தை தான்கிட்ட இருக்கிற சாஸ்திர ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்றது தான் வேலை. அப்போ ஒரு முமுட்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தவியம். இப்போ நீங்க எல்லாம் அதே மாதிரி எடுக்கணும். இப்போ நான் வந்து படிச்சு கொடுக்கறது எனக்கு கர்த்தவியம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டியூட்டியை என்ன பண்ணணும்? ஒரு முமுட்சுவா இருக்கீங்க அப்படின்னா, இது எனக்கு கர்த்தவியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதி அப்பி சப்தசிய அப்பின்னு ஒரு சப்தம் சொல்லிருக்கு. கர்த்தவியானி இதி அப்பி சப்தசிய அர்த்தம் கர்த்தவியம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். நது அந்யானி கர்மாணி அபேட்சிய வேற எதையாவது கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. யஜ்யம், தானம், தபஸ் இந்த 3 கர்மங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியது. கண்ட கர்மத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா பின்னாடி வரப்போகுது. சுதர்மம் பற்றி பேச போறார் ஆச்சாரியர். சுதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் பயாவகன். அவங்களுக்கு கொடுத்த ரோல். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 10 வருஷம் நான் நிறைய எரர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மோகம்னு ஒன்று நடக்கும்ல, எல்லாத்துக்கும் சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் மோகம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகவான் அடியெல்லாம் கொடுப்பார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கும்போது யாராவது வருவாங்க, சாமி வீடு ஏதாவது கிடைக்குமா சாமின்னா, நான் தெருவாக அலைஞ்சு என்ன பண்ணுவேன், வீடெல்லாம் பிடிச்சி கொடுப்பேன். சாமி என் குருபாய் என்ன பண்ணாருன்னா, ஒரு லேண்டு வாங்கணுமே சாமி, திருவண்ணாமலையில் வந்து நான் செட்டில் ஆக போகிறேன். ஜி ஒன்றும் இல்லை, நம்ம நான் இருக்கேன்ல, சின்ன வயசுலேருந்து பழக்கம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் லேண்டெல்லாம் போய் தேடி பார்த்து இந்த புரோக்கருங்க பின்னாடிலாம் போய் அலைஞ்சி திரிஞ்சு எல்லாம் லேண்டெல்லாம் பாடம் வந்து 4 கிளாஸ் 5 கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து லேண்டை வாங்கி போய் லேண்டு வாங்குறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஐயோ, அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும். எல்லாத்துலேயும் போய் பின்னாடி அன்னதானம் பண்ணுமா, நானே பண்ணுறேன், யாரும் குக்கெலாம் வேணாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, நானே குக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் மல்டி பர்சனாலிட்டி, ஏகப்பட்ட கர்மங்களை பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் தான் தெரிஞ்சது எல்லாம் தப்பு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வதர்மம்ன்றது ஒரு முக்கியமானது, ஒரு கேரக்டர்ன்றது ரொம்ப முக்கியமானது. இன்னொருத்தரோட கேரக்டரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், பயாவக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பின்னாடி வரப்போகுது. அப்போ மனசில் நல்லா புரிஞ்சுங்க, அவங்க கேரக்டர்னா, இப்போ எனக்கு ஒரு சன்னியாசி ரோல் கொடுத்துருந்துக்கு அப்படின்னா பாடம் படித்து கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு என்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு பேசாமல் ஒதுங்கி இருக்கணும். எனக்கு யஜ்யம், ஞானம் தான் யஜ்யம். அதை விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற கர்மங்களை ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னா தலையிலேயே போடுவார். உன் கர்மம் உனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கணும் அதை தான் நீ பண்ணணும். பகவானே தலையில் தட்டுவார். அப்போ மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்யானி கர்மாணி அபேட்சிய நது அந்யானி கர்மாணி அபேட்சிய, மற்ற கர்மங்களை அபேட்சா பண்ணி இங்கே சொல்லவில்லை. இங்கே சொல்றது யஜ்யம், தானம், தபசு. யஜ்யம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டியூட்டி. அப்போ கிரகஸ்தன் ரோலை பண்ணணும், சன்னியாசி ரோலை பண்ணணும், வானப்பிரஸ்தன் ரோலை பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணேன், அனுபவம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 8-9 வருஷமாகுது. நான் என்ன பண்ணேன், அப்படியே வந்து வித்ரா பண்ணேன். எல்லா கர்மங்கள்ல இருந்தும் அன்வான்டா பண்ற பரதர்மங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு என்ன கர்மமோ அதை மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளோ ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யஜ்யம், தானம், தபஸ், இதில் யாருக்கு என்னென்னு பாருங்க. இப்போ எனக்கு ஞான யஜ்யம். இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க டியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் யஜ்யம். தபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தனுக்கு பிரதானம் தபஸ். அதுக்கப்புறம் தானம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ். சன்னியாசிகள், குட்டீச்சக சன்னியாசிகளுக்கு பிரதானம் தபஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தர்களும் சன்னியாசிகளும் தபஸையும் இந்த ஞான யஜ்யத்தையும் நல்லா பண்ணட்டும். யஜ்யத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானத்தையும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்க நல்லா பண்ணட்டும். இதை எல்லாத்தையும் சரியா பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ரோல்ஸ் ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவஸ்தைப்பட வேண்டியதுதான்.
பலன் மேல பற்றுதல் வச்சு ஆசையோட நம்மளுடைய கேரக்டருக்கு மீறி நம்ம ரோலுக்கு மீறி வேற எதையாவது பண்றோம் அப்படின்னா சுதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை, அப்ப துக்கம் கிடைக்க ஆரம்பிச்சோம். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, ஏத்தானி அப்பி கர்மானின்ற சப்தம் இருக்குல்ல, அந்த ஏத்தானி அப்பி கர்மானின்றது யஜ்ஞம் தானம் தபசம் மட்டும்தான் குறிக்கும். அப்ப ஒரு முமுட்சு என்ன பண்ணணும்? நான் பண்றது யஜ்யமா 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 என்னோட கேரக்டரான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் மேக்சிமம் எவ்வளோ தானம் பண்ண முடியுமா தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தபஸ் பண்றமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 3 கர்மங்களை ஆசையை விட்டுட்டு பண்ண வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து ஆரம்பிக்கிறார், அந்யே வர்ணயந்தி. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. யார்? பூர்வ மீமாம்சகர்கள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்யானாம் கர்மனாம் பல அபாவாத். நித்திய கர்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் இல்லை. யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்றாங்க. பூர்வ மீமாம்சலோட மதத்துப்படி நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சங்கம் தக்துவா பலானி செய்தி ந உபபத்தியதே. அப்ப நித்திய கர்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்லப்படவில்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன் இல்லாததை வந்து பார்த்தீங்கன்னா பற்றுதலை விட்டுட்டு பலன்ல ஆசையை விட்டுட்டு பண்றதுன்றது பொருந்தாது. ஏன்னா அதுக்கு பலனே இல்லையே. பலன் இருந்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியும். பலனே இல்லை நித்திய கர்மங்களுக்கு. அப்ப நித்திய கர்மங்கள்ல பலனை விட்டுட்டு சங்கத்தை விட்டு பண்ணு அப்படின்னு சொல்றது முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆச்சரிய சொல்றாரு, ஏத்தானி அப்பி இதி யானி காமியானி கர்மாணி நித்யேபிய அந்யானி ஏத்தானி அப்பி கர்த்தவ்யானி கிமுத யஜ்யதான தபாம்சி நித்யானி இதி. அது மட்டும் இல்ல, ஏத்தானி அப்பி இதி. இந்த ஏத்தானி அப்படின்னா இந்த கருமங்களைன்னு அர்த்தம் இருக்கணும். இந்த கர்மனா யஜ்யதானம் தபஸ். இந்த கருமங்களையும் கூட யானி எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமியானி கருமானி. காமிய கருமங்கள் நித்தியேபியக அந்யானி. அந்த காமிய கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கு அந்நியமானவை காமிய கர்மங்கள். அப்ப நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லை, நித்திய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காமிய கர்மங்கள் எது இருக்கோ அவைகளைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தானி அப்பி கர்த்தவ்யானி. அந்த அதுக்கு அந்நியமா நித்தியேபியக அந்நியமா, நித்திய கர்மங்களுக்கு அந்நியமா எது வந்து காமிய கர்மங்களா இருக்கோ அவைகளை தான் நம்ம இங்க என்ன எடுக்கணும்? கர்த்தவிய புத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். யஜ்யதான தபாம்சி நித்யானி இதி கிமுத்த. அப்ப யஜ்யதான தபஸ்ன்னு சொல்லக்கூடியது நித்திய கர்மத்துல வந்துருங்க. நித்திய கர்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பலன் இல்லை. யஜ்யதான தபஸுக்கு நீங்க பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்றீங்க, நித்திய சந்தியாவந்தனம் பண்றீங்க, நித்திய என்னோட டியூட்டியா நான் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்றீங்க. இதெல்லாத்துக்கும் நித்திய கர்மங்கள்ல சேர்த்துருங்க, அதுக்கெல்லாம் பலன் இல்லை. அப்ப காமிய கர்மங்களையும் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமிய கர்மங்களையும் பலன் மேல ஆசை இல்லாமல் பண்ண வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கறான். பூர்வபக்ஷி கேட்டோன்னே இல்லப்பா தத்து அசத்து. ஏன் அப்படின்னா அது பொய்யானது, நீ சொல்றது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா நித்யானாம் அப்பி கர்மனாம் பலவத்வசிய உபபாதிதத்வாத். ஆச்சாரியர் சொல்றாரு, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ப்பா, நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லைன்னு யார் சொன்னா? நித்திய கர்மங்களுக்கு பலன் இருக்கின்றது. நித்யானாம் அப்பி கர்மனாம் பலவத்வசிய உபபாதிதத்வாத். நித்திய கர்மங்களுக்கு பலன் இருக்கு அப்படின்னு ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. சந்தியாவந்தனத்தை யாரு பண்றானோ நித்திய கர்மா அது. திரிகால சந்தியாவை பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பிரம்மலோக்கே மகியதே, சாலோக்கியத்துக்கு போலாம் அப்படின்னு வச்சனம் இருக்கு. அப்ப யாரெல்லாம் அவங்க டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டியூட்டியை பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா நித்திய சாஸ்திரத்துல சொன்ன நித்திய கர்மங்களை பஞ்சமகா யஜ்யங்களையும் இதெல்லாம் பண்ணினாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பவும் சொல்லியிருக்கோம். ஆச்சாரியர் சொல்றார், யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி இத்தியாதி வச்சனேன. அப்ப நித்திய கர்மங்கள் யஜ்ஞதான தபஸ்ன்னு சொல்லக்கூடிய நித்திய கர்மங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பாவனம் பண்ணக்கூடியது, பவித்திரம் பண்ணக்கூடிய பலன் தானே. சுத்திகரணம் பண்றது ஒரு பலன் தானே. அப்ப சுத்திகரணம் பண்றதுன்ற பலன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கு இருக்கின்றது. அப்ப நித்திய கர்மங்களை நம்ம குளிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? குளிச்சா என்ன பிரயோஜனம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? குளிச்சா புதுசா ஒரு பிரயோஜனம் வர்றது இல்லை. எங்க இருந்தோ யாரோ வந்து பாத்தீங்கன்னா பலன் வெளியில இருந்து வருமா? நம்ம ஸ்நானம் பண்றதுனால என்ன நடக்குது? மலநாசம் நடக்குது. உடம்போட ஹீட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி நியூட்ரலைஸ் ஆகுது. 2 பிரயோஜனம் இருக்கா?
நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது, பிரயோஜனம் தானே அது. அதுக்கப்புறம் உடம்போட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வருது, பிரயோஜனம் தானே அது. மனசு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுறோம், பிரயோஜனம் தான். வேற எதாவது பலன் வெளியில இருந்து வந்துச்சா? வெளியில இருந்துலாம் வரல. அதே மாதிரி நித்திய கர்மங்களை நீங்க பண்ண 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 என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்திரம் உண்டாகும், ஸ்நானம் பண்ற மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பலன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு முக்கியமான ஒரு நியமம் மனசுக்குள்ளார வந்துருங்க. ஒரு ஸ்லோகம் இருக்கு, மோக்ஷார்த்தி ந பிரவர்த்தேத தத்திர காமிய நிஷித்தயோஹோ. ஒரு ஸ்லோகம் இருக்கு, நம்ம நாதபிரம்ம வேற போடுவாரு, ஏற்கனவே போட்டது, இன்னைக்கும் போடுவாரு. ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்லோகம் எழுதணும்னா என்ன பண்ணணும்? டைம் பார்த்துக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 49 நிமிஷம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்லோகத்தை யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது 49 நிமிஷத்துக்கு ஓட்டினீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஸ்லோகம் இருக்கும், எழுதிக்கலாம். மோக்ஷார்த்தி ந பிரவர்த்தேத. யாரெல்லாம் மோக்ஷார்த்தியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ந பிரவர்த்தேத, 2 கர்மத்தில் ஈடுபடக்கூடாது. ஒன்று காமிய கர்மம், தத்திர காமிய நிஷித்தயோகோ. ஆசைப்பட்டு பண்ற கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறணும், சங்கல்பத்தை விட்டுறணும். புத்திரகாமேஷ்டி ஆகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோமையாகும், அதுக்கப்புறம் வாஜ்பேயி ஆகும். இது மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறது, இந்த கர்மம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், இந்த கர்மம் பண்ணால் இது கிடைக்கும், வெல்த் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. காமிய கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தில் ஈடுபடக்கூடாது முமுக்ஷு, மோக்ஷார்த்தி. அதுக்கு அடுத்து நிஷித்த கர்மங்கள், சாஸ்திரங்கள்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அந்த கர்மங்கள்லையும் ஈடுபடக்கூடாது. ந பிரவர்த்தேத காமிய கர்மங்கள், அதுக்கப்புறம் பிரதிஷித்த கர்மங்கள், நிஷித்த கர்மங்கள், இந்த 2த்துலயும் மோக்ஷார்த்தி ஈடுபடக்கூடாது கூட. அப்ப வேற எதை பண்ணணும் அப்படின்னு கேட்டா நித்தியம் நைமித்திகம் குறியாத் பிரத்யவாய ஜிகாசையா. நித்திய கர்மங்களையும் நைமித்திக கர்மங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ யாராவது சொல்கிறாங்க, சாமி இன்னைக்கு ஸ்ராத்தம் நான் வரமாட்டேன், நல்லா பண்ணுங்கச்சி, நான் வந்து அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டேன். நான் யாராவது சுவாமி நான் பொங்கல் வைக்க போகிறேன் சுவாமி, நல்லா போயிட்டு வாங்க, வருஷத்துக்கு 3 வாட்டி பண்ணணும், போய் நல்லா பொங்கல் வச்சுட்டு வாங்க. நான் யாராவதுக்கு இதே நம்ம ராமச்சந்திரன் ஜியா இருக்கட்டும், கண்ணன் ஜியா இருக்கட்டும், யாராவது ஃபோன் பண்ணி சுவாமி நான் பொங்கல் வைக்கிறேன் சுவாமி, பாருங்கள் கோயிலில் நிற்கிறேன் அப்படின்னா நல்லா பண்ணுங்கச்சி, பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நான் பாம்பே போகிறேன் சுவாமி அப்படின்னா கண்ணன்ஜி சொல்லுவேன், பாம்பே போகிறேன்ச்சி அப்படின்னா பாம்பே எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்? நைமித்திகமாக இருக்கக்கூடிய ஸ்ராத்த கர்மங்கள், திதி, இது மாதிரியான கர்மங்கள், அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது குலதெய்வத்துக்கான விஷயங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைமித்திக கர்மங்கள்னு பேர். நித்திய கர்மங்கள் அப்படின்னும் போது நித்தியம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம், ஈஸ்வர பூஜை, ஈஸ்வர ஜபங்கள், பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாம் நித்திய கர்மங்கள்ல வந்துடுறது. இதுல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அலுப்பு இல்லாமல் பண்ணணும், அதை தியாகம் பண்ணக்கூடாது. நித்தியம் நைமித்திகம் குறியாது, நித்திய கர்மத்தையும் நைமித்திக கர்மங்களையும் செய்யவே வேண்டும். ஏன் அப்படின்னா பிரத்யவாய ஜிகாசையா. அதை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தோஷம் வந்துடும். என்ன ஆயிரும்? குளிக்கலைன்னா என்ன வரும்? அழுக்கு சேர்ந்துடும், பக்கத்தில் யாரும் வர முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்தியம் நைமித்திகத்தை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மனசில் அழுக்கு சேர்ந்துடும். அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோகத்தை உண்டு பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நித்திய நைமித்திகத்தை பண்ணணும். சரி, இந்த நித்திய நைமித்திகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. பிரவர்த்தம் ச நிவர்த்தம் ச திவிதம் கர்ம வைதிகம். வைதிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கர்மங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கர்மனா? பிரவருத்தம் ச நிவர்த்தம் ச. பிரவருத்தம் என்றும் பிரவருத்தி கர்மா என்றும் நிவர்த்தி கர்மா என்றும் திவிதம் கர்ம வைதிகம். 2 விதமாக வைதிக கர்மங்கள் 2 விதமாக சொல்லப்படுகின்றது. இகவா அமுத்திரவா காமியம் பிரவருத்தம் கர்ம கீர்த்தியதே. இந்த லோகத்து பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணியோ, இந்த லோகத்துல என்னெல்லாம் இருக்கலாம், எதை கேட்டாலும் இந்த லோகத்து விஷயத்துல எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமாக இருக்கணும், என் பேர குழந்தை உண்டான நல்லா இருக்கும், எனக்கு பேரனுக்கு வேலை கிடைக்கணும், என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், நிறைய கேட்குறோம்ல. எல்லாம் இந்த உலக விஷயம் தானே. சின்ன சின்ன அல்ப விஷயம் கேட்டாலும் இந்த உலக விஷயம். அப்போ ஈகவா அமுத்திரவா அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோக விஷயங்கள். இப்போ யாருமே பரலோகத்துக்கே கேட்கறது இல்லை.
நான் தான் ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு 25 வருஷம் ஆகிப்போச்சு. நான் நிறைய வைதிக கர்மங்கள்லாம் முன்னாடி கலந்துக்கிட்டே இருந்திருக்கேன். வைதிக கர்மத்தில் யார் எந்த ஒரு ப்ரீஸ்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்க பலனுக்கு போவேன் அப்படின்லாம் யாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனத்தை யாரும் சொல்கிறதே இல்லை. ஒருவேளை சொர்க்கத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஒன்று. எல்லாரும் சங்கல்பங்கள் பாருங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நீங்கள் கவனிங்க, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் கோயிலுக்கு போனாலும் சங்கல்பம் பண்ணுறது எல்லாத்துலேயும் பாருங்க, சொர்க்க பிராப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சங்கல்பமே பண்ணுறது இல்லை. வைதிகத்திலேயே இப்போ நின்று போச்சு உங்களுக்கு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்க சம்பத்சரம் தீர்க்கமாயு, இதே தான், ஒரே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ரிணம் கடன் போகணும், சத்துரு நாசமாகணும், நல்ல வெல்த் கிடைக்கணும், நல்ல ஆயுஷ் கிடைக்கணும், இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நான் சொர்க்கத்துக்கு போகணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் இந்திர பதவியெல்லாம் அடையணும், அது மாதிரிலாம் யாரும் கர்மாவே பண்ணுறதில்ல. ஆனால் ஆச்சாரியார் இங்கே சொல்றாரு என்னன்னா, இகவா அமுத்திரவா காமியம், இந்த லோக்கத்தில் இருக்கிற ஆசையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பரலோக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஆசையோ வச்சுக்கிட்டு நம்ம எந்த கர்மத்தை பண்றோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மம் பிரவிற்த்தம் கர்ம கீர்த்தியதே, பிரவிற்த்தி கர்மா என்று சொல்லப்படுகின்றது. அப்ப கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி ஆசையோட நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அது பிரவிற்த்தி கர்மான்னு பேர். என்ன பண்ணும்? சம்சாரத்தை கொடுக்கும், பிறக்கணும் சாமி. எவ்வளவு உத்கிருஷ்டமான கர்மா, நல்ல கர்மா இருந்தாலும் திரும்ப பிறக்கணும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம் ஞானபூர்வம் து நிவர்த்தம் அபிதீயதே. நிஷ்காமம்னு என்ன அர்த்தம்? எந்த ஆசையும் இல்லாம கர்த்தவியம் அப்படின்னு. கூடவே ஞானபூர்வம் து, ஒரு ஆச்சாரியர் மூலமா இப்ப நான் சொல்றேன்ல சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன், மாத்திலாம் சொல்லல, இருக்கிறத உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆச்சாரியார் மூலமா நல்லா ரிசீவ் பண்ணி இது இப்படிதான் அப்படின்னு ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறோம். யாரெல்லாம் 18th சாப்டர் கேட்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்தையும் நாளையிலேருந்து காலையில ஒவ்வொரு கிளாஸும் போட ஆரம்பிச்சிருவோம். யாருக்கெல்லாம் வேணுமோ பிடிஎஃப் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். மெதுவாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18th சாப்டரில் என்னெல்லாம் சொல்கிறோமோ இது எல்லாம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்தாரமாக சொல்ல போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்சாரத்திலேருந்து எப்படி விடுபடணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஞானபூர்வம் அப்படின்னா முதல் ஸ்டெப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, முதல் ஸ்டெப் வந்து நிஷ்காமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மத்துக்கு வர்றது முதல் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தையே என்னது விராட் உபாசனையா பரிணமிக்க வைக்கிறது. நான் பண்ற கர்மா எல்லாம் ஈஸ்வர, இந்த மொத்த ஜெகத்தை ஈஸ்வர ரூபம், அந்த ஈஸ்வரனுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன், மனுஷனுக்கு பண்ணல, ஈஸ்வரனுக்கே நான் சேவை பண்றேன் அப்படின்னு பண்றது. இது விராட் உபாசனையில வந்துடும். மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல, இது எல்லாம் ஆபாசம், இது எல்லாம் சொப்பன மாதிரி, நானும் எதையும் பண்ணவே இல்லை, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு நல்லா நினைச்சுக்கிட்டு பண்றது. இது ஞானபூர்வம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம் ஞானபூர்வம் தூ, எந்த கர்மா நிஷ்காமமாவும் ஞானத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏதோ நடக்குது, ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா இயங்கி கொண்டு இருக்கிறது, நான் எதையும் செய்யவில்லை அப்படின்ற ஞானத்தோடும் எந்த கர்மா செய்யப்படுதோ அந்த கர்மாக்கு பேரு நிவர்த்தம் அபிதீயதே, நிவர்த்தி கர்மா அப்படின்னு பேர். அப்ப முமுட்சுக்கள் மோட்சார்த்திகளா இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? காமியத்தை எல்லாத்தையும் விட்டுறணும். சாஸ்திரத்தை சொன்ன நிஷித்த பாப்ப கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பண்ணுனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு நிஷ்காமமா பண்ணுங்க, புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா நிஷ்காமியத்தை பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் ஞான அபியாசம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க? நடக்குது தெரியுது தெரியுது தெரியுதுன்னு பண்ணுங்க. நல்ல பக்தனா இருந்தீங்க அப்படின்னா நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு பண்ணுங்க, இந்த மொத்த ஜெகத்தை ஈஸ்வர ஸ்வரூபம் நினைச்சு. அப்ப இந்த 3 மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நிவர்த்தின்னு பேர், உங்களுக்கு சம்சாரத்தை கொடுக்கவே கொடுக்காது. அப்ப டெக்னிக்கலா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிடிச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், ஏன் சுவாமி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், நித்யானி அப்பி கர்மாணி, நித்திய கர்மங்களும் கூட பந்தஹேத்துவ ஆசங்கியா. யாராவது கேட்கலாம், நித்திய கர்மங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறதுக்கு காரணம் ஆயிடுமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மத்தையும் யாராவது முமுட்சு, இந்த திருவண்ணாமலையில நிறைய இந்தியா ஃபுல்லா இருக்கிற நிறைய சாதுக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க. என்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரமத்துல நான் இருந்தேன், ரிஷிகேஷ்ல ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போ சீரியஸா திரிகால சந்தியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமிதா தானம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூஜா,
அதுக்கப்புறம் சுவாத்தியாயம். நான் பிரஸ்தானத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஆச்சாரியர்கிட்ட சேவை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக காயத்ரியையும் சமிதா தானத்தையும் ஏதோ பூர்வ ஜென்மத்தோட வாசனை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தேன். என்னை வந்து அந்த ஆசிரமத்தில் என்னென்ன கட்டம் கட்டி வச்சுட்டாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க பிராமணன் அப்படின்னு, அவன் யாருக்கும் யூஸே இல்லைப்பா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம வேலைக்கே நமக்கு டைம் பத்தாது. சன்னியாசிய சாதுவானது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உத்தாரணம் ஆகிறதுக்கு. ஆனால் ஆசிரமங்களில் நீங்கள் உட்காந்து அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காது. உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துரு மாதிரியே பார்ப்பான், எதிரி மாதிரியே பார்ப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஏதோ பிடிக்காத ஆள் மாதிரியே. நான் 22 இடம் மாறி இருக்கேன், யோசிச்சு பாருங்க. ரிஷிகேஷில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படித்து முடிக்கிற வரைக்கும் 22 இடம் மாறி இருக்கேன். எதுக்காக தெரியுங்களா மாறி இருக்கேன்? திருக்கால சந்தியாக்கு. ஏன் அப்படின்னா ஆசிரமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி 5 to 6 அந்த எல்லா டைமும் வந்து அந்த டைமில் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு சந்தியாவில் வந்து உட்கார்ந்தா தான் வந்து எனக்கு 500 காயத்ரி மேலே பண்ண முடியும், ஈஸ்வர பூஜை பண்ண முடியும், சிவ பூஜை பண்ண முடியும். சிவ பூஜை பண்ணி ஒரு சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணி என்னோட பாராயணத்தை ருத்ர பாராயணத்தெல்லாம் முடித்து எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தியில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நித்தியத்தை பண்ண முடியாது. மாத்தியானிக்கத்தில் எனக்கு 10:30 மணிக்கு உட்கார்ந்தா தான் நான் வந்து 12 மணி வரைக்கும் என்னோட சந்தியாவந்தனத்தை நல்லா ஆவர்த்தி பண்ண முடியும். அந்த டைமில் 11 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை வச்சுருப்பாங்க. நீங்கள் பிக்ஷைக்கு கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. நான் 11 மணிக்கு சந்தியாவை பண்ணுவேன்னா 11 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக்ஷைக்கு போவேன். அப்படி போகணும் அப்படின்னா என்னோட சந்தியாவந்தனத்தை ஜபத்தை என்ன பண்ணணும், கம்மி பண்ணிக்கிட்டு தான் பண்ணி ஆகணும். அப்புறம் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிரமங்கள்லையும் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆரத்தி வச்சுருப்பாங்க. 6 to 7 7:30 ஆகிடும். 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோட சந்தியாவந்தனத்தை நான் எப்படி பண்ண முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிஷிகேஷில் தங்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் ஆரத்தி இல்லையோ ரொட்டீன் இல்லையோ அந்தந்த இடமா பார்த்து தங்கியிருக்கேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களுடைய அனுஷ்டானத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வச்சுக்க மாட்டாங்க. இப்போதைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் விவகாரத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அற்புதமான சுவாமி அப்படின்றாங்க. நீங்கள் விவகாரம் இல்லாமல் நீங்கள் உங்கள் அனுஷ்டானத்தையும் சுவாத்தியாயத்தையும் பண்ணிங்கன்னா இடமே கிடைக்காது. நான் சொல்கிறேன்ல 22 இடம் மாறி இருக்கேன், நல்லா தெரிஞ்சுங்க. என்ன மாதிரி லக்கேஜை தூக்கி புக்கு தான் லக்கேஜ், வேற எதுவும் இல்லை. புக்கை தூக்கிட்டு கழுத மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசனமாக ஏறி இறங்கி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கர்மங்களுக்கு மகிமையே இல்லை, யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. ஆச்சாரியார் சொல்கிறாரு முமுட்சுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எரர் பண்ணுறாங்க. முமுட்சுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நித்யானாம் அப்பி கர்மனாம் பல இது நித்யானி அப்பி கர்மாணி பந்தஹேத்துவ ஆசங்கையா. யாருக்காவது சந்தேகம் வரலாம், நித்திய கர்மங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பந்தத்துக்கு காரணமாயிடுமே அப்படின்னு. ஜிகாசையோ முமுக்ஷோஹோ, முமுக்ஷு என்ன பண்றான், அதையே விடணும்னு நினைக்கிறான். இங்க உலகத்துல எல்லாம் விட்டுட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நித்திய கர்மங்களை விட்டுட்டு பேசாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஞானம் மண்ணாக்கு புண்ணாக்கு என்னது ஒரு இது சொல்லுவீங்களே, ஞானின்னு சொல்லிட்டு அலையிறாங்க அப்படின்னு. யாரு சொல்றது? சிவவாக்கியரோட வச்சனம் ஒன்று இருக்கு. ஞானி என்று சொல்லி நாய்கள் கோடி அலையுது. என்ன வார்த்தை பாருங்களேன். நான் ஞானின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான நாய்கள் தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் சொல்கிறார். அப்போ இன்னும் வார்த்தை பாருங்களேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த சப்த ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பேசிட்டு பப்புன்னு அங்கங்கே இது பண்ணிட்டு தன்னோட ரொட்டீன் வந்து என்ன இருக்கோ அந்த கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுறாங்க. முமுட்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் சாதுக்கள் சன்னியாசிகளோட இது பண்ணிட்டு இருக்கேன். உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடம் படிக்க மாட்டான், சுவாத்தியாயம் இருக்காது, ஜபம் இருக்காது, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஒரு பொருளை எடுத்து இப்படி வைக்க மாட்டாங்க. ஒரு பொருளை எடுத்து ஒரு வஸ்துவை எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டான். நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறிகள். நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முமுக்ஷுன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் யூஸ்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஐத்திரேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், சன்னியாசிக்கு யார் சொன்னா நித்திய கர்மங்கள் இல்லை அப்படின்னு? சன்னியாசிக்கும் நித்திய கர்மங்கள் இருக்கு, ஈஸ்வர பிரணிதானம் இருக்கு, தபஸ் இருக்கு, சுவாத்தியாயம் இருக்கு, பிரணவ ஜபம் இருக்கு, அனுஷ்டானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் பண்ணி ஆகணும். விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேமேன்னு பாறை மாதிரி உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும்?
ஒன்றும் நடக்காது. அப்ப நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திய கர்மத்தையே பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு தயாரா இருக்கான். அப்படிப்பட்ட முமுட்சுக்களுக்கு குத காமியேசு பிரசங்க, அவன் எங்க போய் காமியத்தை பண்ண போறான்? எல்லாம் சோம்பேறிகள், எல்லாம் தாமசிகள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் காமியத்துல போட மாட்டான். சும்மா உட்கார்ந்து இருந்து எல்லாம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். நிறைய சன்னியாசிகளுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் ஆசை இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்துல பிரவருத்தி பண்ண மாட்டான். எந்த கர்மத்திலையும் பிரவருத்தி பண்ண மாட்டான். நித்தியத்தையே பண்ண மாட்டான். அப்ப நித்தியத்தையே பண்ணாதவன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இது வேணும் அது வேணும். இங்க திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இங்க யாரும் சன்னியாசம் எடுக்கவே இல்லை வாஸ்தவத்துல, சும்மா ட்ரெஸ் போட்டிருக்காங்க நிறைய பேர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பக்கத்துல கிராமங்கள்ல இருந்து யாராவது வந்து சுவாமி இந்த இடத்துல வந்து கோயில் இருக்கு, ஆராதனை சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாம சிவலிங்கம் இருக்கு, நீங்க வாங்க வந்து இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இங்க இருந்துங்க, நாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றோம். நாங்களாம் பண்ண மாட்டோம். நாங்க சும்மா வேணா உட்கார்ந்துருப்போம் மொழிய, யாருக்கும் யூஸ் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா தேமேனு உட்கார்ந்துருப்போம் மொழிய, நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய பேர் இருக்காங்க. நான் பணம் கொடுக்குறையா, மலையை சுத்தியா அப்படின்னா நான் இப்போ எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கிரிவலம் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் 5000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன், கிரிவலம் பண்ணுங்க அப்படின்னு. நாங்களாம் கிரி பிரதட்சணெல்லாம் பண்ணவே மாட்டோம். சுவாமியை கிரி பிரதட்சணம் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் வந்துடும்ல, பாப்பம் போயிடும்ல, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் மகா பாப்பியாவே ஆகும். அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சியா பிறப்போம், கரப்பாம்பூச்சியா பிறப்போம் மொழிய நல்ல கர்மத்தை நாங்கள் பண்ணவே மாட்டோம்னு சபதம் எடுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்மத்தையே பண்ணாதவன் காமியத்திலேயே ஈடுபட போறான். அவன்லாம் தாமசிக்கு. ஃப்ரீயா ஏதாவது கிடைக்குமா? எதையுமே பண்ணக்கூடாது, எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவன் அப்ப அவன் காமிய கர்மத்தையும் செய்ய மாட்டான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றார் காமியத்துக்கும் நிஷ்காமியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கொட்டேஷனா கொடுக்குறார். தூரே நஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய. முக்கியமானது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:49 வந்து ஆச்சாரியார் சொல்றார், தூரேன ஹியவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய. தூரேன ஹி அவரம் கர்ம. கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழானது. என்ன கர்மம்? காமிய கர்மம். எவ்வளவு பெரிய கிரேட்டா நீங்க அசுமேத யாகம் வரைக்கும் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் காம சங்கல்பம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தூரம், ரொம்ப கீழானது. எதை காட்டிலும் இந்த நிஷ்காமிய கர்மம் சொல்லக்கூடிய புத்தி யோகம்னு பேர். அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மத்துக்கு புத்தி யோகம்னு பேர். இந்த புத்தியினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஹோ குருநாதர் சொல்லியிருக்கார், காமப்பட்டம்னா அது பந்தத்தை கொடுக்கும், ஜென்மத்தை கொடுக்கும்னு புரிஞ்சு நிஷ்காமியமா எந்த கர்மத்தை பண்றோமோ அந்த நிஷ்காமிய கர்மம் செருப்பு தைக்கிற கர்மாவை காட்டிலும் அது நிஷ்காமியமா இருந்துச்சுன்னா, அஸ்வமேத யாகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காமத்தோட அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் அந்த அஸ்வமேத யாகம் எதோட கீழானது? இந்த செருப்பு தைக்கிற நிஷ்காமியத்தை காட்டிலும் ரொம்ப கீழானது. அப்ப கர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது இல்லைங்க சுவாமி. அப்ப எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற பாவனையில தான் பெருசா சின்னதான்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மத்தை காட்டிலும் ரொம்ப தூரம், ரொம்ப கீழானதும் கூட. புத்தௌ சரணம் அன்விச்ச அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற கட்டளையா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீதா கட்டளைகள் போட்டுட்டு இருக்கேன், அதுல கொஞ்சம் கட்டளைகளும் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணா பலஹேதவா. இதோட அந்த ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி. புத்திய சரணாகதி பண்ணுங்க, புத்திய சரணாகதி பண்ணுங்க. எந்த பலனும் வேணாம், எந்த பலனும் வேணாம், எந்த பலனும் வேணாம் அப்படின்னு உள்ள இருக்கிற பரமாத்மா தான் வேணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார புத்திக்கு சாட்சியா பகவான் இருக்கார். அதனால நீங்க என்ன பண்ணணும்? புத்தௌ சரணம் மன்விச்ச அப்படின்னா புத்தியில சமத்துவ புத்தியை கொண்டு வரணும். சமத்துவ புத்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமியத்துல தான் சமத்துவ புத்தி கிடைக்கும். அந்த சமத்துவ புத்தியவே நீங்க என்ன பண்ணுங்க? சரணாகதி பண்ணுங்க. கிருப்பனா பலஹேத்தவக. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலன்ல ஆசை வைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் கஞ்சர்கள், மகா கஞ்சர்கள். கிருப்பனகன்றார், அல்பர்கள்ன்றார். அப்ப அந்த ஸ்லோகத்துல 2ல சொல்லும் போது சொல்ற 2:49 சொல்றாரு, யாரெல்லாம் பலன் மீது ஆசை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்ப ஜீவராசிகள்னே கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அல்பர்கள், கிருப்பனகனா அல்பன், கஞ்சன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த புத்தி யோகத்தினால உங்களுக்கு மோட்சமே கிடைக்க போகுது. இந்த மோட்சத்தை விட்டுட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு வந்து கேட்குறான் அப்படின்னா அவன் மகா அல்பன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூரேன ஹெவரம் கர்ம அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீதால 2:49 சொல்லப்பட்டிருக்கு. இதீச்ச நிந்திதத்வாத் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கர்மத்துல ஆசையோடு பண்றாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை செய்யப்பட்டிருக்கு 2:49. அது மட்டும் இல்ல, யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர 3:9 ரொம்ப ஸ்பெஷலான, அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. 3:8 3:9 2 ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 3:9 ஆச்சாரியர் கோட் பண்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ. யஜ்ஞத்துக்கு அந்நியமா நீங்க எந்த கர்மா பண்ணினாலும், ஈஸ்வர பூஜையா இல்லாம எந்த கர்மா காமியத்தோட பண்ணினாலும் அது என்ன பண்ணும்? லோகத்தை பந்தப்படுத்தும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்நியத்திர இதீச்ச காமிய கர்மனாம் பந்தஹேத்துவஸ்ய நிச்சிதத்வாத். காமிய கர்மங்கள் எல்லாம் பந்தத்தை ஏற்படுத்தும் என்று நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கு 3:9. அதுக்கப்புறம் திரைகுண்ய விஷயா வேதாகா 2:45 சொல்லிருக்கு. இந்த மொத்த வேதங்களோட பூர்வ பாகம் இருக்குல்ல, வேதத்தோட பூர்வ பாகம் இருக்கு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆளுக்கு எவ்வளோ லிமிட்டேஷன் இருக்கோ அவ்வளோதான் கொண்டு வரணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மடங்கள் எல்லா மடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, பூர்வ மீமாம்ச மடமாக ஆகிப்போச்சுங்க. அதான் எனக்கு வந்து துக்கமாக இருக்கிறது என்னென்னா, சங்கரரை தூக்கி வெளியில் போட்டோம். சங்கரரை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அனுப்பி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலையை வச்சுக்கிட்டு, சங்கரரை வந்து பார்த்தீங்கன்னா சிலையை வச்சுக்கிட்டு எந்த மடங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 மடங்களில் கொஞ்சம் நடந்துட்டு இருந்துச்சு. சொரூபானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். துவாரகா மடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிர் மடத்துக்கும் பீட்டாதிபதி. அவர்கிட்ட நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்டிருக்கேன். அவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அவர் சமாதி ஆகிட்டார். அவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம், ஒரு நாளைக்கு ஒரு பாட்டம் நடக்கும், ஒரே ஒரு பாட்டம் நடக்கும். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஒரு 5:30 வரைக்கும் ஒரு பாட்டம் நடக்கும். நான் அவர்கிட்ட பிருகதாரண்ய உபனிஷத்து கொஞ்சம் கேட்டிருக்கேன். ஒரே ஒரு பிரம்மச்சாரி. எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிரம்மச்சாரி. அது சொரூபானந்த சுவாமி சங்கர மடத்தில் ஒரே ஒரு பிரம்மச்சாரி தான் இருப்பார். அவர் தான் பாடத்தை கேட்டுட்டு இருந்தார். அவர் என்கிட்ட சொல்லுவார், சாமி நீங்கள் கொஞ்சம் இருங்க சாமி, நீங்கள் கொஞ்சம் சுவாமி இருங்க சாமி. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு கம்பெனி யாரும் இல்லை சாமி பாடம் படிக்கிறதுக்குன்னு. நான் எனக்கு பகீர்னும் என்னடா, ஜோதிர் மடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கர்மகாண்டத்துக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிறதுக்கு ஒரு இல்லை. சுவாமி சொல்லுவார், ஏப்பா என்ன நீ எங்கே போகிற, நீ இங்கே இருந்து என்கிட்ட பாடம் படி, ஒருத்தரை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ நாள் பாடம் எடுக்கிறது அப்படின்னு கேட்பேன். சொரூபானந்தா என்ன, ஏன் அப்படின்னா பாடம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு இடத்துல தான் வேதாந்தம் போயிட்டு இருந்துச்சு. வேற எங்கேயாவது வேதாந்தம் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எங்கேயும் வேதாந்தமே போகலை. எல்லா இடத்துலையும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா கர்மகாண்டம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் காமிய கர்மங்கள். எல்லா இடத்துலையும் நான் உட்காந்து ஸ்ரீங்கரில் உட்காந்து பாடம் நான் உட்காந்து பார்த்தேன். லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து 2 நாள் 3 நாள் தங்கியிருந்தேன். நான் ஒவ்வொரு சந்நிதியிலையும் உட்காந்து நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். உட்காந்து பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். மௌனமாக உட்காந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரியுமே எல்லாமே. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கேரி போனீங்கன்னா நிறைய சந்நிதி, சாரதாம்பாள் கோயிலை சுற்றி நிறைய சந்நிதியாக இருக்குது. ஒவ்வொரு சந்நிதியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் தனித்தனி பிரிச்சு இருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்கும்போது சுவாமி அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து வருமானம் அதிகமாக இருக்குது சுவாமி, இங்கே வந்து என்னை போட்டான் சுவாமி, எனக்கு அந்த இடம் தான் வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட். எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் வருமானம் தான், பணம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சங்கல்பம். யஜ்ய குண்டம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஆனால் எல்லா யஜ்ய குண்டங்கள்லையும் கர்மம் நடக்கிற கர்மா இதுக்காக தான் நடக்குது, காமிய கர்மங்கள் தான் போயிட்டு இருக்கு. அப்போ வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கரையேறி போயாச்சு. எல்லா இடத்துலையும் கர்மங்கள் தான் போயிட்டு இருக்கு. இங்கே ஆச்சாரியர் சொல்றார், நீங்க நிஷ்காமியம் விட்டுட்டு சகாமமா பண்ணீங்க அப்படின்னா பந்தத்தை ஏற்படுத்தும். அது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார், வேதத்துல பூர்வபாகம் எல்லாம் என்னதுக்கு, திரைகுண்ய விஷயாவேதாக 3 குணங்களுக்கு உட்பட்டது. சத்வரஜஸ் தமசு தான் ஒழிய எதுவுமே குணாதீத்தன் ஆகிறதுக்கான விஷயங்கள் அங்க சிலபஸ்ல இல்லை. 3 வேதங்கள்லையும் சொல்லப்பட்ட பூர்வபாகத்துல மோட்சத்துக்கான உபாயம் சொல்லப்படவில்லை. வேதத்துல சொன்ன பூர்வபாகம் எல்லாம் வந்து சம்சாரத்துக்கான விஷயம், பரிகார பூஜைகளும் காமிய கர்மங்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல,
திரைவித்யா மாம் சோமபாக. 9:20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. 3 வேதங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா திரைவித்யா 3 வேதங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மாம் சோமபா பூத பாப்பாக என்னை வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யங்களால் ஆராதனை பண்ணி சொர்க்கத்துக்கு போய் அந்த இடத்துல சோமரசத்தை கொடுத்து சுத்தியானவங்க யஜ்யங்களால் என்னை ஆராதிக்கிறார்கள். யஜ்யங்களால் நல்லா ஆராதனை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வைதிகர்கள் எங்கேயாவது கருமத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா வைதிகர்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பற்றி பேசுவாங்களா? ஈஸ்வரனை பற்றி பேசுவாங்க, பகவானை வச்சுப்பாங்க. ஆனால் பகவானை அடையணும்னு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பகவானை அடைய வேணாம். அப்போ பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்தியமாக வச்சுக்கிட்டு எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேத வித்யா மூலமா யஜ்யங்கள் மூலமா பகவானை ஆராதனை பண்ணி எங்க போகணும்? அவங்களுக்கு பகவான் வேணாம். எங்க போகணும்? பிரம்மலோகத்துக்கு வேணாம். சாயுஜ்ய சாலோக்கியம் தேவையில்லை. எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துல நல்லா அமிர்த ரசத்தை குடிச்சு ஆனந்த போகத்தை பண்ணணும். இவ்வளவுதான் அவங்களோட டார்கெட். சரி, அங்க போயாவது அங்க நிக்கிறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா. 9:20 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்கு. 9:21 சொல்லுது. 9:21 சொல்லுது, கீனே புண்கே மர்த்தியலோகம் விஷந்தி. நீங்கள் எந்த கர்மா வேணா பண்ணிக்கங்க. கர்மனா பித்ருலோகா. ஆசையோட எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மத்தோட பிரயோஜனம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் வரைக்கும் தான் போக முடியும். சொர்க்கத்தில் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கார்டெல்லாம் இல்லைங்க. அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்சிலாம் இல்லை. க்ஷீணே புண்ணிய மருத்திய லோகம் விஷந்தி. உங்கள் புண்ணியம் வந்து தீர்ந்து போனோன்னே நம்ம பண்ணுற இங்கே புண்ணிய கர்மாக்கள் பண்ணுறோம்ல, யஜ்யம் தானம் ஏதாவது எல்லாத்தையும் காமத்தோடு பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு எவ்வளோ லிமிட் இருக்கோ அவ்வளோதான் பலன் கொடுக்கும். அந்த லோக்கங்களில் போய் நல்ல புண்ணியத்தை அனுபவித்து அந்த புண்ணியெல்லாம் தீர்ந்து போனோன்னே திரும்பவும் இந்த லோக்கத்திற்கு நுழைகிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9:21 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த காமிய கர்மம் பண்ணினாலும் அந்த காமிய கர்மம் என்னாகும்? பலன் கொடுத்து முடிந்து விடும். திரும்பவும் இந்த லோக்கத்துக்கு வரணும். நான் ஏற்கனவே 5வது அத்தியாயத்துல சாந்தோக்கியத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். சுகரோவா ஸ்வேனோவா சாண்டாலோவா பிராமணோவா. யார் இந்திரனாவே பிறந்திருந்தாலும் அவன் அடுத்த ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா நாயா பிறக்கலாம், பன்றியா பிறக்கலாம், பிராமணனா பிறக்கலாம், சாண்டாளனா பிறக்கலாம், சத்திரியனா பிறக்கலாம், வைசியனா பிறக்கலாம், என்ன வேணாலும் பிறக்கலாம். கபூய சரணாவா ரமணீய சரணாவா கபூய சரணாவான்னு மந்திரம் சொல்லுது. அங்க சொல்லுது நல்ல பிறவியும் கிடைக்கலாம், கெட்ட பிறவியும் கிடைக்கலாம். இல்லை நான் சொர்க்கத்துல இருந்து வரேன், நீ எங்க வேணா வந்துக்கோ, இந்தனாவே இருந்துக்கோ. அடுத்த கர்மா என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பர்த் கிடைக்கும். அடுத்த கர்மா நமக்கு தெரியாது, ஏன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்திரன் பறவை கிடைச்ச மாத்திரத்துல எவல்யூஷன் தேடி இப்படி இந்திரனுக்கு மேலெல்லாம் கிடைக்காது. அடுத்த ஜென்ம நாயா கூட பிறக்கலாம். கீழான நிந்திக்கத்தக்க சரணங்கள் கபூய சரணான்னு சொல்லியிருக்கு. நிந்திக்கத்தக்க பிறவிகளும் கிடைக்கலாம், அல்ப ஜீவராசியெல்லாம் கிடைக்கலாம். அதனால ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமப்பட்டு நீங்க ஆசைப்பட்டு எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா அது அசுமேத யாகம் வரைக்கும் இருந்தாலும் கூட என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டி இருக்கும். ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. இதீச்ச தூர வியவகிதத்துவாத்துச்ச. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா நிஷ்காமிய கர்மத்திலிருந்து ரொம்ப தூரமானது. வியவகிதம் அப்படின்னா மோட்சத்துக்கு தடையாக இருப்பது. மோட்சத்தை யாரெல்லாம் விரும்புகிறானோ அவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிய கர்மங்கள் என்னாகும்? தடைகளாயிருக்கும். அது மோட்சத்திலிருந்து ரொம்ப தூரமானது, நிஷ்காமத்திலிருந்து ரொம்ப தூரமானது அப்படின்னு. ந காமியேஷு ஏதானி அப்பி இது வியபதேசக. அப்போ ஏத்தானி அப்பி கர்மானின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிருக்கே, அந்த ஏத்தானி அப்பி கர்மானின்றது எதை குறிக்குது அப்படின்னா யஜ்யம் தானம் தபஸை மட்டும்தான் குறிக்குது. அதையும் காமியம் இல்லாம பண்றதை மட்டும்தான் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைதிகர்கள் பண்ணக்கூடிய காமிய கர்மங்கள் எல்லாம் கீழானது அப்படின்னு மனசுல கொண்டுட்டு வந்துடணும். அதெல்லாம் பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. கர்மனா பத்தியதே ஜந்து. அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும். புண்ணிய கர்மா பண்ணினாலும் அது பந்தம் தான், சம்சார பந்தம், திரும்ப பிறக்கணும். காமான்ய காமயதே மன்யமானக சகாம் காமபிர் ஜாயத்தே தத்திர தத்திர. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கத்தில் சொல்லுது.
எந்தெந்த காமங்களை நம்ம ஆசைப்படுறோமோ அந்தந்த காமங்களை அடைவதற்காக திரும்பவும் பிறக்க வேண்டியிருக்கும். ஆங்காங்கு பிறக்கின்றான். பரியாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து. எவன் பார்த்தீங்கன்னா ஒன்று வேணான்னு எல்லாம் பகவான் தான் வேணும்னு எவன் சங்கல்பிக்கிறானோ, பரியாப்த காமன், எனக்கு எந்த ஆசையும் இல்லை சாமி, எது எல்லாம் அவங்கவுங்க கர்மத்துப்படி ஈஸ்வர இச்சப்படி நடக்கட்டும், பகவானுக்கு தெரியும் எல்லாம் எப்படி நடத்துறது அப்படின்னு பகவான் மேல பாரத்தை போட்டு நிஷ்காமனா ஒருத்தன் ஆகிறான் அப்படின்னா பரியாப்த காமஸ்யது கிருதாத்மனக, அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவன் ஆகின்றான். அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இகைவ சர்வே பிரவிலியந்தி சர்வ காமாக அப்படின்னு இருக்கு. அவனுடைய காமங்கள் இங்கேயே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹிருதயத்திலேயே நாசமாகி போகின்றது, லயமடைந்து விடுகின்றன. அவன் திரும்ப பிறப்பதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பிறக்காம இருக்கணுமா இல்லை திரும்ப பிறக்கணுமா? நான் பிறக்கிறேன் சாமி, உங்கள் கையில் இருக்கா டிக்கெட்? உங்கள் கையில் இருக்கா? என்ன பிறப்போம் அப்படின்னு நமக்கு தான் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. யாரும் டிக்கெட் எடுக்கவே இல்லை, யாருக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட்டே இல்லை. சரி, ஆர்ஏசியாவது கிடைக்குமா சாமி அப்படின்னா ஆர்ஏசி கூட கிடைக்காது. ஆர்ஏசியும் இல்லை, கன்ஃபார்ம் டிக்கெட்டும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அதெல்லாம் இல்லை. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டா, எறும்பு மாதிரி கோடிக்கணக்கான எறும்பா பிறந்துருவோமா முட்டி மோதி, தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னா தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நிஷ்காமம் மட்டும்தான் ஒரே பாதை. நிஷ்காமத்தை விட்டுட்டீங்க போச்சு, நமக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கிட்டோன்னு அர்த்தம், நமக்கு நம்மளே விஷம் வச்சுக்கிறோன்னு அர்த்தம். சூசைட் பண்ணுறதுக்கு சமம் காமிய கர்மங்களை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இதோட இங்கே நிற்கட்டும், நாளைக்கு மீதி ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. திருப்பதி பாலாஜிக்கு ஆராதனை எவ்வளோ நடக்குதுன்னு. திருப்பதி பாலாஜிக்கெலாம் எல்லாம் இப்போ எல்லா கோயில்களையும் ஆராதனை எல்லாம் நல்லா நடக்குது. ஆனால் பின்னாடி என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் காமம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சங்கல்பம் இருக்குது. அப்போ திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இது, பூஜை பண்ணுங்க, யஜ்ஞம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணுங்க. இது மட்டும்தான். பார்ப்போம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.